எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மூலக்கூறோட ரகசியத்தையே ஒரு மேப் மாதிரி பார்க்க முடிஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான்களோட உலகத்துக்குள்ள போக போறோம். அங்க ஒரு மூலக்கூறோட சீக்ரெட்ஸை வெளிப்படுத்துற ஒரு சூப்பரான மேப்பை எப்படி படிக்கிறதுன்னு கத்துக்க போறோம். வாங்க உள்ள போலாம். இந்த கேள்வியை மட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாலிக்யூல் எங்க எப்படி ரியாக்ட் ஆகும்னு நம்மால முன்னாடியே பார்க்க முடிஞ்சா, நோய்களை தாக்குறதுக்கு புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறதுலயும் சரி, ரொம்ப வெயிட்டான பொருள்களை ரொம்ப லைட்டா மாத்துறதுலயும் சரி, இது ஒரு பெரிய புரட்சியே உண்டாக்காதா? கண்டிப்பா இந்த கேள்விக்கான பதில்ல தான் கெமிஸ்ட்ரியோட ஃபியூச்சரே இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது சும்மா ஒரு கலர்ஃபுல்லான படம் கிடையாது. இது ஒரு மூலக்கூறோட கெமிக்கல் ஆன்மாவோட மேப். ஒரு பசில் மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஷேப்பும் நமக்கு ஒரு கதை சொல்லுது. வாங்க அந்த கதையை நாம சேர்ந்து டீகோட் பண்ணலாம். சரி, முதல் பகுதி ELFனா என்ன? இந்த எலக்ட்ரான் மேப்போட கோடை நம்ம உடைக்க போறோம். ரொம்ப சிம்பிளா சொன்னோம்னா, ELFங்கிறது ஒரு மூலக்கூறுல எலக்ட்ரான்ஸ் எங்க அதிகமா ஹேங் அவுட் பண்ணுதுன்னு காட்டுற ஒரு கைடு மாதிரி. அதுங்க ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு நடுவுல பாண்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஆட்டம் மேல தனியா இருந்தாலும் சரி, ELF நமக்கு அந்த இடங்களை கரெக்டா காட்டிடும். இந்த ஒப்பீடு விஷயத்தை இன்னும் ஈஸியாக்கிடும் பாருங்க. அதிக ELF வேல்யூ இருக்கிற இடங்கள் ஒரு பரபரப்பான சிட்டி சென்டர் மாதிரி. அங்கே எலக்ட்ரான்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கும். அதே சமயம் குறைஞ்ச ELF வேல்யூ இருக்கிற இடங்கள் ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கிற சபப்ஸ் மாதிரி. அங்கே எலக்ட்ரான்கள் அங்கொன்னும் இங்கொன்னுமா பரவி இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சிட்டி சென்டர்ல தான் எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் நடக்குது. ஓகே, ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு. 2D தடயங்களை டீகோட் செய்யறது. இந்த மேப்ல இருக்கிற கலர்ஸ்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? இப்போ இந்த படத்தோட இடது பக்கம் இருக்கிற அந்த தட்டையான மேப்பை பாருங்க. ஒரு ஹீட் மேப் மாதிரி தெரியுது இல்லையா? ஆமா, அப்படிதான். இதுல இருக்கிற ஒவ்வொரு நிறமும் இந்த கதையோட ஒரு முக்கியமான பாகத்தை நமக்கு சொல்லுது. இந்த கலர் கோடு ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பிரகாசமான சிவப்பு, மஞ்சள் நிறங்கள்னா எலக்ட்ரான் அடர்த்தி ரொம்ப அதிகம்னு அர்த்தம். அதாவது எலக்ட்ரான்ஸோட சிட்டி சென்டர்ஸ். இதுக்கு நேர்மாறா பச்சா, நீல நிறங்கள் எலக்ட்ரான் அடர்த்தி கம்மியா இருக்கிற அந்த சப்ப பகுதிகளை காட்டுது. ஆமா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். சிவப்பு மற்றும் மஞ்சள் பகுதிகள் தான் கெமிக்கலா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள். இதைத்தான் நம்ம மூலக்கூறோட எலக்ட்ரான் ஹாட்ஸ்பாட்ஸ்னு சொல்றோம். இங்கே தான் எல்லா ஆக்ஷனும் நடக்குது. அப்போ இந்த ஹாட்ஸ்பாட்ஸ் உண்மையிலேயே என்னவா இருக்கும்? சரி, அதுங்க கார்பன் கார்பன் அல்லது கார்பன் நைட்ரஜன் மாதிரி அணுக்களுக்கு நடுவில் இருக்கிற ரொம்ப வலுவான கோவலன்ட் பாண்ட்ஸை குறிக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு அணு மேல தனியா இருக்கிற லோன் பேர் எலக்ட்ரான்ஸையும் மாலிக்யூலுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிற பை எலக்ட்ரான்ஸையும் கூட காட்டுது. அடுத்தது பகுதி 3, மூன்றாவது பரிமாணம். இப்ப வாங்க இந்த தட்டையான 2D மேப்ல இருந்து ஒரு 3D ஷேப்புக்கு போலாம். படத்தோட வலது பக்கம் இருக்கிற அந்த 3D வியூவை பாருங்க. ஷெல் மாதிரி இருக்கிற இந்த வடிவங்களுக்கு பேரு ஐசோசர்ஃபேஸ்கள். இது நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, நம்ம 2D மேப்ல பார்த்த அந்த ஹாட்ஸ்பாட்ஸோட 3D பபிள்ஸ் மாதிரி. எங்கெல்லாம் எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமா இருக்கோ அந்த இடங்களை இதுங்க அழகா காட்டுது. இந்த 3D மாடல்ல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? பிடைக்கப்பட்ட ரெண்டு அணுக்களுக்கும் நடுவுல எலக்ட்ரான்கள் எப்படி ஷேர் செய்யப்பட்டிருக்குன்னு நம்மால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இது கெமிஸ்ட்ரியோட அடிப்படையான கோவலண்ட் பாண்டோட ஒரு அழகான விஷுவல் விளக்கம். நாம பாட புத்தகங்கள்ல படிச்சது இப்போ நம்ம கண் முன்னாடி உண்மையா தெரியுது. அந்த நைட்ரஜன் அணுக்களை சுற்றி இருக்கிற அடர்த்தியான தனித்தனி பாக்கெட்ஸை கவனிச்சிங்களா? அதுங்க தான் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிற லோன் பேர் எலக்ட்ரான்ஸ். இந்த இடங்கள் தான் மற்ற மூலக்கூறுகளை ஈர்க்கிற மேக்னெட்ஸ் மாதிரி செயல்படுது. சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. மூலக்கூறோட கதை. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போ இந்த ELF அனாலிசிஸ் மூலமா நாம என்ன கத்துக்கிட்டோம்? நைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரி எலக்ட்ரோ நெகட்டிவ் அணுக்களை சுத்தி எலக்ட்ரான்கள் ரொம்ப வலுவா குவிஞ்சிருக்குன்னு நாம பார்க்கறோம். இது ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது. அந்த மூலக்கூறு ஏன் ஸ்டேபிளா இருக்குன்னு விளக்குது. எல்லாத்துக்கும் மேல அது எப்படி ரியாக்ட் ஆகும்னு கணிக்கவும் நமக்கு உதவுது. இந்த ஸ்லைட்ல இருக்க இந்த கோட் எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது. இந்த மேப் சும்மா ஒரு படம் இல்ல, இது ஒரு மூலக்கூறோட ரியாக்டிவிட்டி, அதோட பிணைப்பு திறன், ஸ்டெபிலிட்டின்னு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான சயின்டிஃபிக் ஆதாரம். சொல்லப்போனா இது ஒரு மூலக்கூறோட கைரேகை மாதிரி. நாம இந்த விளக்கத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சிந்தனையோட உங்களை விட்டுட்டு போறேன். ஒரு மூலக்கூறோட நடத்தைய இவ்ளோ துல்லியமா நம்மால பார்க்க முடிஞ்சா இதோட சாத்தியக்கூறுகள் என்னவா இருக்கும்? நோய்களை தாக்குறதுக்கு புது மருந்துகளை டிசைன் பண்றதுக்கும் இன்னும் சூப்பரான பொருட்களை உருவாக்குறதுக்கும் இது ஒரு புது வழியை எனக்கு திறக்குமா? வேதியியலோட எதிர்காலம் உண்மையிலே நம்ம கண்முன்னாடி தான் விரிஞ்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க.